இந்த கேள்வி நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். அது ஒவ்வொரு கட்சியை பொறுத்து இருக்கு. ஒரு கட்சியை பொறுத்து. ஏன்னா இன்னைக்கு அரசியல் என்பது ஒரு தகவல் தொழில்நுட்பம் இணைந்திருக்கிறது. டிஜிட்டலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்குதுல்ல. ஏன்னா அதில் வரிசைப்படுத்தி அப்போ அந்த காலத்தில் போவோம், பேசுவோம், அதெல்லாம் இருக்குது. இப்போ சோஷியல் மீடியா பிளேஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இட். லைக் அது போன்று அது இல்லாமல் எல்லாமே டிஜிட்டலைசேஷன் இருக்குது. அவங்களுக்கு இணைப்பு, நானும் என்னுடைய கிளை செயலாளர்கிட்ட ஃபிசிக்கலாக பேச முடியாது. பேசுறதுக்கு ஒரு 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 கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் டக்குன்னு அவங்க நினைச்சாலும் என்ன கம்யூனிகேட் பண்ணலாம். அப்படிலாம் இருக்கிற சூழலை உருவாக்கிட்டு இருக்கிறது நமக்கு இது போன்ற தொழில்நுட்பங்கள் இது போன்ற நிபுணர்கள் தேவைப்படுகிறார்கள். அதாவது தூங்குற போன்று நடித்து கொண்டிருப்பவர்களை எழுப்புவதற்காக எங்களுக்கு வேற வழி தெரியல. தூங்குறவங்கலாம் எழுப்பலாம். அதாவது தூங்குவது போல நடித்து கொண்டிருப்பவர்களை வேற எப்படி எழுப்புறது? ஏன்னா இந்த பாதிப்பு கடந்த 15 ஆண்டு காலமாக ஒரு கத்தி 69 விழுக்காடு இடஒதுக்கீடு மேல தொங்கிக் கொண்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்தில். இந்த வழக்கு என்னைக்கு வேணா வரலாம். வந்ததுன்னா நீதிபதிகள் கேட்கின்ற முதல் கேள்வி, நீங்க கணக்கெடுத்து நடத்துறீங்களா? கணக்கு இருக்கா? தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு மக்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், பழங்குடி மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறார்களா என்ற கணக்கு வேணும். நம்மகிட்ட கணக்கு கிடையாது. 1931 கணக்கு வச்சுட்டு இருக்கிறோம். தெலுங்கானாவில் எடுக்க முடியுது, ஏன் தமிழ்நாட்டில் எடுக்க முடியல? நீங்க சமூக நீதி பேசுறீங்க. சமூக நீதியினுடைய அடித்தளம் என்ன? பின்தங்கி இருக்கிற அனைத்து சமுதாயங்களும் முன்னேறிய சமுதாயங்களுக்கு நிகராக முன்னேற்றம் அடைய வேண்டும். அதுதான் சமூக நீதி. அப்போ நீங்க பின்தங்கிய மக்கள், எந்த மக்கள் யார் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு கணக்கு எங்க இருக்கு? உங்களுக்கு எப்படி தெரியும்? அது அவங்கள முன்னேற்றுவதற்கு நீங்க இதுதான் அடித்தளம், இன்ஃபர்மேஷன் டேட்டா தானே. இதுவே எங்களுக்கு எடுக்க முடியாது, எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க. தெலுங்கானா அங்கேருந்து இந்தியாவில் தானே இருக்கு. தெலுங்கானா மாநிலமும் பீகார் மாநிலமும் இந்தியாவில் தானே இருக்கு. தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்கு. அவங்களுக்கும் ஒரே சட்டம் தானே. ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி யார் வேணா எடுக்கலாம், கணக்கு எடுக்கலாம். நாங்கள் என்ன சென்சஸா கேட்குறோம்? உங்ககிட்ட சர்வே தானே கேட்குறோம். சர்வே எடுத்து எந்த சமுதாயம், எந்த மக்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க. இப்போ மலைக்குறவர்கள் இருக்கிறாங்க. மலைக்குறவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. அவங்க எங்க இருக்கிறாங்க, எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அதில் யாராவது படிச்சிருக்கிறாங்களா, யாராவது அரசு வேலை இருக்கா, அவங்களை எப்படி முன்னேற்றுவது? இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது, சமூக நலத்திட்டங்கள். பீகாரில் ஒரு கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அதில் 6000 ரூபாய்க்கு குறைவான வருமானம் பெற்ற கிட்டத்தட்ட ஒரு 2.25 லட்சம் குடும்பங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த 2.25 லட்சம் குடும்பங்களுக்கு அது நலத்திட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க. காசு கொடுத்து அவங்களுக்கு தொழிலை ஊக்குவித்து படிக்க வச்சிருக்கிறாங்க. அதுதான் ஃபோக்கஸ்டு சோஷியல் இஷ்யூஸ் தானே. இதுக்கு நமக்கு கணக்கு வேணுமே. எத்தனை பறவைகள் வருது, வலசை பறவைகள் ரஷ்யாவிலேருந்து எத்தனை வருது, சைனாவிலேருந்து வருது, ஆஸ்திரேலியாவிலேருந்து வருது, எத்தனை கால்நடைகள் தெருவில் சுற்றிக்கிட்டு இருக்குது, எத்தனை தெருநாய்கள் சுற்றிக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் கணக்கு வச்சிருக்கிறோம் நம்ம. ஆனால் இங்கே இருக்கிற நிலையில் எத்தனை மக்கள், எத்தனை சமுதாயங்கள் பின்தங்கி இருக்கு, அவங்க முன்னேறி இருக்கிறாங்களா? இவ்வளோ காலமாக இடஒதுக்கீடு பெற்ற சமுதாயங்கள் அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு அதை தெரிஞ்சுக்கிறது கூட முதலமைச்சருக்கு மனசு இல்லை. பின்ன சமூக நீதி பற்றி பேச முதலமைச்சருக்கு தகுதி கிடையாது. அப்போ வார்த்தைக்கு வார்த்தை நாங்கள் தந்தை பெரியாருடைய வாரிசு, சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சுன்னு பேசினா, வசனம் பேசினா போதாது. கணக்கெடுப்பு நடத்துங்க. தெலுங்கானாவில் நடத்தியிருக்காங்க, எடுத்து யார் யார் எந்த நிலையில் இருக்கிறாங்க. எங்களுடைய கோரிக்கை என்னன்னா 100 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்துட்டு போங்க. ஒரு பக்கம் மக்கள் தொகை எடுங்க, இன்னொரு பக்கம் சமூக பின்தங்கிய நிலை எடுங்க. எல்லாத்துக்கும் கொடுங்க. பிராமணருக்கு கொடுங்க, ரெட்டியாருக்கு கொடுங்க, நாயுடுவுக்கு கொடுங்க, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு போங்க. பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் 18 விழுக்காடு இடஒதுக்கீடு. ஆனால் அங்கே அவங்க மக்கள் தொகை 22 விழுக்காடு. அவங்க உயர்த்திட்டு போங்க. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதை செய்ய முடியாது. அதாவது சட்டமன்றத்தில் பொய் சொல்ற முதலமைச்சர் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? சொல்றாரு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பீகார்ல கணக்கெடுப்பு நடத்துறது பீகார் உயர்நீதிமன்றம் தடை செஞ்சிருக்கிறாங்க. இது எவ்வளவு தவறான ஒரு செய்தி, தவறான கருத்து, இது பொய்யான கருத்து. பீகார் உயர்நீதிமன்றம்
பீகார் மாநிலத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியதை தடை செய்யல, நடத்தி அதில் இடஒதுக்கீட்டை உயர்த்தியது அதை தற்காலிகமா தடை பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளவுதான். கணக்கெடுப்பை தடை பண்ணல. ஆனா முதலமைச்சர் கணக்கெடுப்பை தடை பண்ணிட்டாங்கன்னு சட்டமன்றத்தில் பேசுறாரு. அப்போ இதெல்லாம் அப்போ என்ன அதிகாரிகள் என்ன பண்றாங்க? தப்பான செய்தி முதலமைச்சர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க.